இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, நான் 5:55க்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கணும். ஆனால் எங்கள் கூகுள் மேப்பில் 6:05 தான் போட்டிருக்கு. ட்ரெயின் மிஸ் பண்ணிடும்டா. டே எங்கள் அம்மா வீட்டில் என்ன செருப்புலேயே அடிக்கும்டா. ட்ரெயின் மிஸ் பண்ணி கைஸ், ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிருக்கு. 6:01க்கு வருதான். எப்பாடா கடவுள் இருக்காரு கைஸ், கடவுள் இருக்காரு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். கைஸ், உலகத்தில் எத்தனையோ ஷாப்பிங் ஆப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாப்பிங் ஆப். ஒரு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் அதில் எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் A to Z வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வாங்கலாம். அதுக்கப்புறமா எதனா ஒரு ஸ்கின் கேர் ஆகட்டும், இன்னும் நிறைய திங்ஸ் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ கை, தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜியில் தான் இருக்கோம். எதுக்காக நான் இந்த விளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ நான் ஒரு ட்ரெயின் அர்ஜென்ட்டாக பிடிக்க போனோம் கைஸ். அர்ஜென்ட்டாக போயிட்டு அந்த ட்ரெயின் பிடிக்கணும். கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் வந்து 5:55க்கு நம்ம கேஆர் போகிறதுக்கு வந்துடும். நம்ம இப்போ குட்லூர் கேட்டில் இருக்கோம். குட்லூர் கேட்லேருந்து நம்ம கேஆர் போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். அந்த 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1 ஹவரில் நம்ம க்ராஸ் பண்ணப்போம். அது இந்த டிராஃபிக்கில் எப்படி க்ராஸ் பண்ணுறது தான் இந்த விளாக். ஓகேங்களா, விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா 5 o'clock. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது என்ன ஏது நம்ம என்னென்னலாம் சம்பவம் நடக்கிறதுலாம் நான் இந்த விளாகை ஷேர் பண்ணுறேன். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ். ஏன்னா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து சரி குடுன்னு இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். எங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 5:55 ஒரு ட்ரெயின் இருக்குது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ நான் ப்ரெசண்ட்டு இங்கேருந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஹரிபரியாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, நான் 5:55க்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கணும். ஆனால் எங்கள் கூகுள் மேப்பில் 6:05 தான் போட்டிருக்கு. பார்க்கலாம் கைஸ், இன்றைக்கி நான் ட்ரெயின் பிடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு vlog எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் பிடிச்சிருந்தான்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால தான் இந்த vlog நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். முடியுமா முடியாதா உங்கள் கிரே மோட்டோனால்? உங்களுடைய கமெண்ட் மட்டும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயத்துக்காக கூட நான் இந்த vlog ஷூட் பண்ணிட்டுருக்கேன். சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லலாம் பெங்களூரில் டிராஃபிக் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் பார்த்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நேற்று நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு 1 வீக்லேருந்து எங்கன்னா போகலான்னு தான் நானும் நினச்சிட்ருக்கேன். எங்கேயுமே பெருசாக போக முடியல கைஸ். ஏன்னா எனக்கு போகிறதே மார்னிங் ஷிஃப்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் ஷிஃப்ட் விட்டு நம்ம பெருசாக எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா காலையில் 6 மணிக்கு போயிட்டு வர்றதே சாயந்தரம் 4 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் இருட்டிடும். அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா, அதுவும் தாண்டி சரி நான் போனேன். இங்கே போனால் மாட்டிப்பேன். ஒன்று நீனா போப்பா, இல்லை நானாக போகிறேன். நின்றுட்டுக்கிறானே, சரி தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா இவங்கள பற்றி தான் பேசுகிறது இந்த vlog. இவங்கள பற்றி கொஞ்சம் டிரைவர்ஸ்க்காக தான் இந்த vlog. ட்ரிபியூட் டு ஆல் டிரைவர்ஸ் தான். ஒன்று நீனா இருப்பேன், நானே போயிடுறேன். ட்ரிபியூட் டு ஆல் டிரைவர்ஸ் இந்த vlog. நான் தப்பாக எடுத்துக்கிறேன், சாரிண்ணா. ஏன்னா நான் ரீசெண்டாக ரொம்ப டிராஃபிக் ஃபேஸ் பண்ணிட்டேன் கைஸ். சரி, நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு நினச்சி நான் போனேன். ஆனால் டிராஃபிக் சுத்தமாக முடியல. கிட்டத்தட்ட எவ்வளோ டிராஃபிக்னா அவ்வளோ டிராஃபிக் கைஸ். ஜஸ்ட்டு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 hours போட்டு வச்சுருக்கு நம்ம கூகுள் மேப். ஏன்னா கூகுள் மேப் ஒரு ப்ரெடிக்ஷனில் போகும். ஆனால் நான் அது ஏதோ கொஞ்சம் சுலபமாக எடுத்துக்கினேன். சரி போயிடலாம், முடிச்சிடலாம், பண்ணிடலான்ட்டு நானும் போனேன்.
கிட்டத்தட்ட குட்லு கேட்லேருந்து நம்மளோட சில்க் போர்டு போகிறதுக்கே எனக்கு 1 hour வந்துருச்சு கைஸ். சத்தியமாக நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரில. ஓ ஓ ஓ பார்த்து போங்க. 1 hour ஆயிடுச்சு. நான் அந்த கிளிப்பிங் இருக்குது, நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போய் பெட்ரோல் போட்டுக்கணும். பெட்ரோல் வேறு சுத்தமாக இல்லை. இங்கெல்லாம் போலீஸ்காரண்ணா அங்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் கைஸ். என்னோடய ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த போலீஸ்காரண்ணா. ஏன்னா வெயிலும் மழையும் எதுவுமே பார்க்காம ரோட்டில் வந்து நின்று அத்தனை டிராஃபிக் கிளியர் பண்ணி விட்றாங்க பார்த்தீங்களா. எதுவுமே பார்க்க மாட்டாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. ஏன்னா ரோடு கிளியர் பண்ணணும், இல்லைன்னா மேலேருந்து ப்ரெஷர். 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது கைஸ். ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆகட்டும், நார்மல் போலீஸ் ஆகட்டுமே, எஸ்பெஷலி பெங்களூர் ரொம்ப கஷ்டம். இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. சீக்கிரமாக போனோம். கிட்டத்தட்ட 5:55க்கெலாம் போனோம் கைஸ். நான் இப்போ இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், போச்சு. இன்னும் 8 மணிக்கு தான் எனக்கு ட்ரெயின். இந்த ட்ரெயின் போனால் தான் நம்ம ஊருக்கு போய் ஒரு 6:45 இல்லை 7:30 அந்த ரேஞ்சில் எப்போ போய் சேரணும்னு தெரியாது. ஆனால் 5:55க்கெலாம் போய் ட்ரெயின் ஏறிடணும். இல்லைன்னா 8:30க்கு தான் ட்ரெயின் கைஸ். அதுக்காக தான் தபோன்னு போயிட்டுருக்கேன். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷார்ட்கட் இப்போ நான் வந்துட்டுருக்குது கைஸ். டிராஃபிக் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். பெங்களூர் இஸ் தி ஒன் ஆஃப் தி வரஸ்ட் டிராஃபிக் இந்த வேர்ல்டு கைஸ். நீங்கள் எங்கன்னா பார்த்துக்கோங்க, எத்தனையோ மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குது இந்தியாவில். அத்தனை சிட்டிலையும் அவ்வளோ பெரிய டிராஃபிக்லாம் இருக்காது. ஆனால் பெங்களூரில் தான் ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் டிராஃபிக் கைஸ். சாரி, ஃப்ளோவில் மிஸ் ஆகுது. டிராஃபிக் கைஸ். ஏன்னா நேற்று நான் போனதுக்கு ஏன்டா போனோன்ட்டு வருத்தமாக போயிடுச்சு. சரி, மனசு தான் கஷ்டமாக இருக்குது, வண்டி ஓட்டினா எதுனா கொஞ்சம் ரிலீஃபானா இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் ஏன்டா டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கணுமோன்னு முழிச்சிட்டு இருக்கேன் கைஸ். அப்படி ஆயிடுச்சு நேற்று. நான் அந்த கிளிப்பிங் இருக்குது போடுறேன், நீங்கள் பாருங்கள். டிராஃபிக் பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரன்ட்டு தெரியுதா. எல்லாம் ரொம்ப பெரிய ராவடி. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ், இந்த மாதிரி vlog-எல்லாம் நான் கொடுக்குறேன்ட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பெங்களூர் டிராஃபிக், அதுக்கப்புறமா இந்த டிரைவர்ஸ் பற்றி போடுறது, அதெல்லாம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது காட்டுறதுக்கெல்லாம் இல்லை. சொசைட்டியில் என்ன நடக்குதுன்ட்டு நம்மளும் எடுத்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர் தெரியணும். அப்போ தெரிஞ்சுப்பாங்க பெங்களூரில் டிரைவர்ஸ் எல்லாம் ஏன் திட்டுறாங்க, அதுக்கப்புறமா டிரைவர் வேலை ஏன் கஷ்டம் கூட அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பெங்களூரில் ஏன் டிரைவர் வேலை கஷ்டம், நிறையா பேர் ஏன் டிரைவர் வேலை பண்ண மாட்டிருக்காங்க பெங்களூரில். ஏன்னா இத்தனை டிராஃபிக்கும் தாண்டி போனோம் இல்லையா. ஆனால் ரொம்ப கஷ்டம். இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இங்கே 6-8 இருக்குது. ஆனால் நான் 5:55க்கெலாம் அங்கே போனோம். இது இல்லாமல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டு போனோம் கைஸ். எங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் அவங்க வீட்டாண்ட தான் விட்டுட்டு போனோம். அவங்க இப்போ வந்து கேஆர் போகிறதில் இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட 500 மீட்டர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது கைஸ். இந்த vlog-ல் நான் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து போலீஸ் பர்சன், அதுக்கப்புறமா டிரைவர்ஸ், ஓகேங்களா, இந்த கேப் டிரைவர்ஸ், இந்த பஸ் டிரைவர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கைஸ். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 monthsலேருந்து பெங்களூரில் இருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கெல்லாம் கேப் வந்துடும். மார்னிங் 6 o'clock பிக்கப்பு ட்ராப் எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. மார்னிங் 6 o'clock போனால் ஈவினிங் 4 o'clock அவங்களே பிக்கப் பண்ணிடுவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் நாங்கள் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த ஆப் பற்றி பேசலை, வந்து பிக்கப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிரைவர் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நான் அந்த டிரைவர் பற்றி பேசுகிறேன்னா,
அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேபில் வந்து இந்த மாதிரி வண்டி தான் கைஸ். இப்போ அங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி வண்டி. அவங்க ஒரு கேபில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் பிக்கப் பண்ணோம். சின்ன வண்டினா 4 மெம்பர்ஸ், பெரிய வண்டினா 6 மெம்பர்ஸ், அதே டிடினா ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட பிக்கப் பண்ண போனோம் கைஸ். ஓகேங்களா? ஆனால் அந்த 10 மெம்பர்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை மணிக்கு ஏழணுன்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஏழ்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறிப்பிட்ட டைமுக்கு சாப்பிட முடியாது, அது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க எத்தனை மணி டியூட்டி போகிறாங்களோ தெரியாது, சடனாக தான் கைஸ் டியூட்டி வரும். நான் ரீசெண்டாக நேற்று ஒரு அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மார்னிங் 7 o'clock என்னோடய ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? ஆனால் நான் ஏந்தே கிட்டத்தட்ட 6:30 தான். ஆனால் என் கேப் டிரைவர் அண்ணா வெயிட் பண்ணார் கைஸ், அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். 20 minutes வெயிட் பண்ணார் கைஸ், கிட்டத்தட்ட 20 minutes வெயிட் பண்ணாங்க. நான் வந்துடுறேன்னா அவரே ஃபோன் பண்ணி எனக்கு வேக்கப் காலே அவர் தான் பண்ணார் கைஸ். என்ன தான் எழுப்பி விட்டார். சார் கேப் ಬರಿದ್ದೆ ಸರ್ ಫಸ್ಟ್ சொன்னாங்க, கன்னடாவில் தான் சொன்னாங்க. சார் எல்லிದ್ದೆ சார், நான் ಬರ್ತೀನಿ 2 minutes நான் சொன்னேன். 2 minutes சொல்லிட்டு 20 minutes எடுத்துக்கணும் கைஸ். ஆனால் அந்த அண்ணன் பெருசாக எந்த கொஷனுமே கேட்கல. ஏன் தம்பி லேட்டு? ஆனால் கொஞ்சம் கேப் டிரைவர்ஸை திட்டுவாங்க, ஏன்னா இன்னும் நிறைய பிக்கப் பண்ணணும் இல்லையா, அதுக்காக திட்டுவாங்க. ஆனால் இந்த கேப் டிரைவர் அண்ணா எதுவுமே கேட்கல கைஸ். 20 minutes ஆயிடுச்சு. நான் எல்லாம் என்னுடைய சீட்ஸ் எல்லாம் போட்டுன்னு நான் போகிறதுக்கு எப்படியோ 20 minutes ஆயிடுச்சு. அந்த அண்ணன் ஒன்றுமே கேட்கல, ஒரே வார்த்தை தான் கேட்டார். என்ன சார் தூங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் தூங்கிட்டேன், எல்லாம் கன்னடாவில் தான் கேட்டாங்க. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நானும் தான் தூங்கிட்டேன், எனக்கு டியூட்டி போடுறாங்களே தெரியாது, தூங்கிட்டேன் நானே. அதுக்கப்புறமா லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் ஏந்து வந்தேன். சரிண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணான்ட்டு அவர் வந்து சீக்கிரமாக என்னை கூப்பிட்டு போயிட்டார் கைஸ். ஆனால் ரொம்ப பெரிய மனசு. கேப் டிரைவர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, கேப் டிரைவர்ஸ் கைஸ் டியூட்டி எப்போ போடுறாங்கன்னு தெரியாது ஒரு விஷயம், அதுக்கப்புறமா சாப்பிட்றாங்களா இல்லையா இன்னொரு விஷயம். இன்னொன்று, இந்த வண்டி ஓடுறப்போ அவங்க எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் இருக்கணும் கைஸ். ஏன்னா எங்கேருந்து எவன் வந்து தூர்றான்ட்டு எனக்கே தெரியாது, சாரி அவங்களுக்கே தெரியாது. சடனாக எவனோ ஒரு சப்ரி ரைடர்ஸ்லாம் வருவாங்க கைஸ். தமிழ்காரங்களுக்கு சப்ரினா பெருசாக தெரியாது, கர்நாடகாக்காரங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சப்ரினா என்ன தெரியும். கொஞ்சம் சப்ரி ரைடர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சரக்கு புறுக்குன்னு வந்து தூந்துன்னு போயிடுவாங்க கைஸ். அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண அவங்க போகணும் இல்லையா கைஸ். இந்த வீடியோ மூலிமா நான் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அது என்ன வார்த்தைன்னா, நீங்கள் எந்த சர்வீஸ் உங்களுக்கு யாருன்னா சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போது கேப் டிரைவர் ஆகட்டும், இல்லைன்னா எங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறவங்க, இல்லை பஸ் டிரைவர் ஆகட்டும், ஓகேங்களா, நீங்கள் கேப் இறங்கி விட்டு வந்தால் ஒரு டேங்க் சொல்லிட்டு போங்க கைஸ். ஒரு டேங்க் சொன்னாவே போதும், அந்த மூஞ்சியில் இருக்கிற சோகத்தெல்லாம் தள்ளி ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது சத்தியமாக யாருனாலும் கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் நான் டெய்லியும் சொல்லுவேன் கைஸ், டெய்லியும் எவன் கண்டுக்கிறானோ இல்லையோ எனக்கெல்லாம் அது அனவசரம் கைஸ். என் வார்த்தையிலேருந்து டேங்க்ஸ் வரும், அந்த அண்ணன் ஸ்மைல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு அது சந்தோஷம். என் கேபில் நிறைய பேர் வருவாங்க, பெருசாக நான் யாரை சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் கைஸ். எனக்கு இது ரொம்ப ஒரு அந்த அண்ணன் சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் வண்டி நியூட்ரல் போட்டு விட்டுட்டு போயிடலாமா? ஏன்னா இப்போ நம்ம கியரில் இருந்தாலும் நம்ம பெட்ரோல் தான் வேஸ்ட்டு, இன்ஜின் ஆன் பண்ணாலும் நம்ம பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. கியரில் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகாது, கிளச்சு பிடிச்சிட்டே இருக்கணும். பேசாமல் நியூட்ரல் போட்டுடலாமா? கொஞ்சம் கேப் சே, கேப்பு கொடுக்க மாட்டிருக்காங்களே அப்பா சாமி. ஓ, இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. 25 minutesனு போட்டிருக்கு, ஏதோ 25 minutes கம்மியாக தான் போட்டிருக்கு.
ஆனால் நேற்று போட்டுச்சு பாருங்க 1 ஹவர்ன்ட்டு பச்சையா, அதான் தாங்க முடியல கைஸ். 6-7க்கு போய் ரீச் ஆகிறோன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே நான் எத்தனை மணிக்கு போனேன்னா ட்ரெயின் காட்டுறேன் பாருங்கள். ஆப் எங்க இந்த ட்ரெயினுக்கு போகணும் கைஸ். 5:55க்குன்னு ஒரு ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினுக்கு நான் போனோம். அந்த ட்ரெயினுக்கு போனால் தான் 7:30க்கு போய் வீட்டுக்கு ரீச் ஆகும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் முடியாதுன்ட்டு நானே என்னோடய சேலஞ்ச் பின்னாடி எடுத்துக்கணும்னு நம்புகிறேன். எடுத்துக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன், ஆனால் எடுக்க மாட்டேன் கைஸ். இப்போ வந்துட்டேன் நானே. ஒரு நிமிஷம். .9 கிலோமீட்டர்ஸ் பறக்கணும். பறக்குவேன். கைஸ் இப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆகிருக்கு. இன்னும் நம்மளோட ட்ரெயின் 10 மினிட்ஸ்க்குள்ள நம்மளோட ஸ்டேஷனுக்கு வந்துடும். நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோன்ட்டு சத்தியமாக தெரில. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். 10 நிமிஷம் 8 கிலோமீட்டர் முடியுமா? ட்ரை பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டா இன்னும் 2 ஹவர் கைஸ். 2 ஹவர் ஐயோ தாங்க முடியாதே. பார்க்கலாம். ட்ரெயின் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கன்னா ஏதோ ரோடு காலியாக இருக்குது கைஸ். அங்கே வச்சு விளாசிருச்சு என்ன. ஆரம்பிச்சிருச்சா? டே சத்தியமாக நான் ரெடியாக இல்லைடா. டே ட்ரெயின் மிஸ் பண்ணிடும்டா. டே எங்கள் அம்மா வீட்டில் என்ன செருப்புலேயே அடிக்கும்டா. ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவேன்டா. ஏன்னா திங்கக்கிழமை ஷிஃப்ட்டு இருக்குடா. 2 நாள் போனால் தான் வீட்டில் எதுவும் நல்ல பேர் வாங்க முடியும். கைஸ் சத்தியமாக இந்த டிராஃபிக்கில் நான் என்னோடய ட்ரெயின் விட்டுருவணுன்ட்டு எனக்கு ஒரு சின்ன பயமாக இருக்குது. ஐயோ அங்கே பாருங்க மாட்டிக்கினா போச்சு. போ எந்த சந்து கிடைக்குதோ ஃபஸ்ட்டு பார்த்து தூந்து போயிடணும். கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ட்ரெயின் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் பாருங்கள் 5:54. ட்ரெயின் எப்போயோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்கோம். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் இப்போ 5 கிலோமீட்டரில் ஒரே நிமிஷத்தில் போனேன் கைஸ். ஜெட்டை விட இன்னும் 10 மடங்கு ஸ்பீடு போனால் கூட போய் ரீச் பண்ண முடியுமான்ட்டு கூட நம்பிக்கை இல்லை. முடிஞ்சு போச்சு. டைம் ஆகிடுச்சு கைஸ். 8:55 ஆகிடுச்சு. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். சத்தியமாக இன்னொரு வாட்டி யாருமே இந்த vlog பார்த்துட்டு நான் சில்க் போர்ட்லேருந்து கேஆர் போகிறதுக்கு 1 ஹவரில் வர முடியும்ன்ட்டு நினைக்காதீங்க. இது வந்து நான் பீக்ஸ் டைமில் மட்டும் சொல்கிறேன். நார்மல் டைம்ஸில் வந்துடலாம் கைஸ். ஆனால் பீக்ஸ் டைமில் மட்டும் வர முடியாது. இப்போ நான் பீக்ஸ் டைமில் தான் வந்துட்டுருக்கேன். 4 to 7 பயங்கரமான பீக்ஸ் டைம். டிராஃபிக் போச்சு. இன்னும் நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இன்னும் 8 மணிக்கு தான் கைஸ். 8:45 தான் எனக்கு ட்ரெயினு.
ச்சே சத்தியமாக யாருமே டிராஃபிக் இல்லைன்ட்டு வந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே டமான்னு பாம் வச்ச மாதிரி ஒரு 100 டிராஃபிக் வந்து முன்னாடி நிற்கும். இருங்க, ட்ரெயின் எதுனா லேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிருக்கு. 6:01 வருதான். எப்பாடா கடவுளே, கடவுள் இருக்கார் கைஸ், கடவுள் இருக்கார் தெரிஞ்சு போச்சு. கடவுள் இருக்கார். இன்னும் 5 நிமிஷம். வாங்க. ஆல்மோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. முடிஞ்சு கைஸ், 6 o'clock முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எப்போ அந்த ட்ரெயின் பிடிக்கிடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதா? இல்லை, இங்கே பாருங்கள், அரைடு கிருஷ்ணராஜபுரம் முடிஞ்சிருச்சு. சில்க் போர்ட்லேருந்து கேஆர்புரத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டன்ட்டு இந்த vlog மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். என்னுடைய கஷ்டம். இருங்க, அந்த பக்கம் மாறிக்கலாம். முடிஞ்சு கைஸ். பாருங்கள், ட்ரெயின் சவுண்ட் கேட்குதா? கைஸ், ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:11 ஆகிட்டுருக்கு. நம்ம 5:55 வர்றது தான் பிளானு. ஆனால் டிராஃபிக் நீங்களே பார்த்துருந்துப்பீங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்ட்டு. சத்தியமாக கைஸ், நீங்கள் ட்ரெயின் பிடிக்கணுன்ட்டு சீக்கிரமாக வரணுன்ட்டு யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா பெங்களூர் டிராஃபிக் வந்து அந்த மாதிரி நான் என்னென்ன அவஸ்தைப்பட்டுன்ட்டு இந்த விளாகில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரெசென்ட் ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஹுடிக்கு போயிடுச்சு. கேஆர்புரம் மிஸ் பண்ணிட்டேன். கேஆர்புரத்துலேருந்து ஹுடிக்கு போயிடுச்சு கைஸ். நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சேலஞ்ச் என்னால் பண்ண முடியல. நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன் கைஸ், டிராஃபிக் தாண்டின்னு வரலாம் அப்படி இப்படி எத்தனையோ இது பண்ணேன். ஆனால் சத்தியமாக முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் பார்த்து இன்னொரு 2 hour கழிச்சு தான் நம்ம இன்னொரு ட்ரெயின் போய் பிடிக்க போகணும். ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் மிஸ்ஸிங் ட்ரெயின் டியூ டு த பெங்களூர் டிராஃபிக்.